வணக்கம். வெல்கம் டு பார்த்தனின் வெதர். ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து இப்போது பேசிகிட்டு இருக்காங்க, அரேபியன் சீல வந்து ஒரு புயல் வரும் அப்படின்ற மாதிரி ECMW காமிக்கிறாங்க. இன்றைக்கி ஜிஎஃப்எஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டும் வந்து ஒரு புயல் வந்து அரபிக்கடலில் ஒரு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன, ஆக்சுவலாக எப்படி இருக்கும், அது புயல் உருவாகுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டுடே we are going to see whether there is going to be any Arabian Sea system by month end, because models are showing. So, are we going to see any Arabian Sea cyclone? ஓகே. நான் வந்து இப்போது ஆம்ஃபன் புயல் உருவான போது நான் ஒன்லி காற்றுறது தாழ்மண்டலம் உருவாகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு புயல் உருவாச்சு. ஸோ அந்த டைமில் என்ன சினாரியோ வந்தது பார்த்தீங்களா, ராஸ்பி வேவ், கெல்வின் வேவ், MJO இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால ஆம்ஃபன் புயல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சூப்பர் சைக்கிளாக உருவாச்சு. இந்த எல்லோ வட்டம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த புயலுக்கு இந்த நீல கலர் வட்டம் அதுக்குள்ளே ஒரு இருக்குது, அது ஒரு கெல்வின் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்மாஸ்பரிக் கெல்வின் வேவ்ன்றதுனால வெளிமண்டலத்தை கடலையும் வெளிமண்டலத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அலை அது. ஸோ அதிக அளவில் நமக்கு வந்து வெப்பநிலை கடல் மட்டத்தில் இருந்ததுன்னா அது நீராவி அதிக அளவில் ஆகும். ஸோ இந்த கெல்வின் அலை வந்ததுனால இப்போ அந்த நீராவி அதிகமானதுனால அது அப்படியே அந்த காற்றானது ஆம்பனை நோக்கி நகர்ந்து அந்த சுழற்சியை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஆம்பனை வந்து ஒரு சூப்பர் சைக்கிளான மாற்றிச்சு. ஸோ we are going backward and seeing Amphan, how Amphan intensified because of atmospheric coupled Kelvin wave, which has increased the atmospheric moisture in atmosphere and pressure. So this has helped the Amphan to intensify into a super cyclone. So MJO first uh, entered our Bay of Bengal, and then because of strength of the MJO, it has it triggered a Kelvin wave along the equatorial region, which has created the moisture due to the wind direction from southwest to northeastward. That moisture has been collected and pulled towards Amphan cyclone, so that has intensified it. So Kelvin and MJO was the reason for Amphan to become super cyclone. This was the downwelling Kelvin wave. Actually, see, if you see that the lines are going from west to east, and then it went up to Amphan cyclone. So this formed as a circulation. This is ocean current actually. This ocean current has increased the SST over Bay of Bengal from maximum 31 to 30. It was around 31 to 31.5 degrees Celsius at that time. ஸோ இதுதான் கெல்வின் அலை. ஆக்சுவலாக மேற்கிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி நகர்ந்தது 16ஆம் தேதி. அது அப்படியே ஆம்பன் புயலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய கூட்டியது. இது வந்து கடல்மட்ட தட்பவெப்பத்தை 31 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்த்தியது காரணம் இந்த அலை தான். வடக்கு வடக்கு வங்கக்கடலை நோக்கி நகர்ந்தது. அதே மாதிரி தென்கிழக்கு இந்திய பெருங்கடல் நோக்கி நகர்ந்தது. ஸோ இது ஒரு காரணம். 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆம்ஃபன் புயல் வந்து மிகவும் தீவிர புயலாக மாறியது. மிக தீவிர புயலாக மாறியது. இந்த காற்றின் வேகத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து தரைமட்ட காற்று. இந்த ஈக்வட்டோரியல் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமத்திய ரேகையை ஒட்டி நகரக்கூடிய இந்த அலையானது, கெல்வின் அலையானது காற்றின் வேகத்தை கூட்டியிருந்தது. ஸோ இது வந்து அந்த சாதகமாக போச்சு. ஸோ சைக்ளோன் ஹேட் அ வெரி குட் இன்டென்சிஃபிகேஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஈக்வட்டோரியல் wind pull. So this is how the wind direction was. It came from South Indian Ocean and crossed equator and went into Bay of Bengal. On the way there was a Kelvin wave, atmospherically coupled Kelvin wave, which has helped the wind to move towards the cyclone, and cyclone pulled the moisture of the Kelvin wave towards it and become a super cyclone. இது வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங் கெல்வின் வேவ் பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய பெருங்கடலின் கிழக்கிந்திய பெருங்கடலை நோக்கி நகருது. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலின் தென்கிழக்கு இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்ந்து இந்தோனேஷியா அருகே சென்றுகிறது. வங்கக்கடலை நோக்கி நகரவில்லை, அதே போல் அரபிக்கடலும் நோக்கி நகரவில்லை. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு புயலுக்கு. ஆக்சுவலாக இப்போது நான் 24ஆம் தேதி சொல்கிறேன். இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா வந்து மேலே வந்து அலை போகாததுனால வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லையும் வந்து பெரிதளவாக வந்து ஒரு கடல் மட்ட தட்பவெப்ப மாற்றம் இருக்காது. This Kelvin wave today, it is moving from West Indian Ocean to East Indian Ocean, and it is not impacting either Arabian Sea or Bay of Bengal.
So this is going to be a minus for cyclone because it's not going to increase the sea surface temperature over Arabian Sea and Bay of Bengal. ஓகே, இது வந்து அரபிக்கடல். அரபிக்கடலில் தென்கிழக்கு அரபிக்கடலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடல் மட்ட தட்பவெப்பத்தின் மாற்றம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஓஷன் கரண்ட் அந்த சுழற்சிகள் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அதை வந்து எட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுழற்சிகள் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து அரபிக்கடலில் இது வந்து அமைதியான ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ எடிஸ் or circulations in ocean currents over South and Southeast Arabian Sea because of the strong Kelvin wave moving towards East Indian Ocean. So when there is no eddy, definitely it is not going to help increasing the SST in Arabian Sea. இது வந்து சிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு மாடலோட கணிப்பு. 24 இல்லை 25 வந்து எம்ஜேஓ வந்து அரபிக்கடலுக்குள்ளே வரா மாதிரி காமிச்சிருக்காங்க. கீழே வந்து 27 அன்றைக்கி எம்ஜேஓவும் ராஸ்பி அலையும் வந்து தெற்கு அரபிக்கடலில் வந்து ஒன்றா கூடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 24ஆம் தேதியில் இருக்கோம். ஸோ இது வந்து டெஃபினட்டாக இதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சிஎஃப்எஸ் தவறாக காமிக்கிறாங்க. Now this is CFS showing MJO entry today into Arabian Sea, and by 27th the MJO and Raspi is going to couple. So this is not going to happen because we are already in 24th. இது வந்து ECMWF ஓட MJO ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி MJO வந்து ஆஃப்ரிக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் 1 ஜூன் போட்டிருக்கேன். இது வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஆஃப்ரிக்கான்னு இருக்குது. அந்த ஆஃப்ரிக்காவுக்கு மேலே வருது. அப்படி வரும்போதே தென்மேற்கு பருவமழை வந்து அரபிக்கடலில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஆனால் ECMWF என்செம்பிள், இது என்செம்பிள்னா கூட்டமைப்பு. ECMWF ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அந்த கூட்டமைப்பில் எல்லோரும் சேர்ந்து ஆவரேஜாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி இது வந்து ஃபேஸ் 1, அதாவது ஆஃப்ரிக்காவுக்கு வர மாதிரி காமிச்சிருக்கு. திஸ் இஸ் ECMWF ensembles forecast. By 1st June they are expecting over phase 1 of Africa. This is close to Arabian Sea, and MJO in phase 1 can itself trigger a monsoon, okay, in Arabian Sea and West Coast. So this is a very good situation for monsoon to set. இது வந்து ஜிஎஃப்எஸ் அண்ட் ஜிஎஃப்எஸ் இவங்களோட கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா 3லேருந்து 5ஆம் தேதி ஜூனுக்குள்ளே வந்து இது வந்து ஆஃப்ரிக்கா உள்ள என்ஜிஓ வந்து கிழக்கு ஆஃப்ரிக்கா பகுதியை நோக்கி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு தென்மேற்கு பருவமழை வந்து கேரளாவில் துவங்குறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஷோயிங் தட் by 3rd to 5th June it will enter Eastern African part, which is a conducive situation for southwest monsoon to set. ஓகே, இது இப்போ எம்ஜேஓ வந்து 29ஆம் தேதி ஒரு கிழக்கு ஆஃப்ரிக்கா பகுதியிலையோ, இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜேஓ ஃபேஸ் 1ன்னு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து 20 மே 29லேருந்துன்னு போட்டிருக்கேன். கீழே வந்து எம்ஜேஓ உள்ளே வந்தால், அதாவது கிழக்கு ஆஃப்ரிக்காவுக்குள்ளே மே 29 தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றானது தரைமட்ட காற்று இது நேர கிழக்கு ஆஃப்ரிக்காவை நோக்கி தான் நகரும். ஏன்னா எம்ஜேஓ கிழக்கு ஆஃப்ரிக்கா மேலே இருக்கிறதுனால இந்த காற்று தென்மேற்கு இந்திய பெருங்கடல்லேருந்து ஆஃப்ரிக்காவை நோக்கி நகர்ந்து அது மோதி திரும்ப ரிட்டர்ன் ஆகி அரபிக்கடலுக்கு வரும். அப்படி அரபிக்கடலில் வரும்போது தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு சுழற்சி உருவாகும். அந்த சுழற்சி வந்து லோ ப்ரெஷராக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பருவமழைக்கான ஒரு சுழற்சியாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் இப்படி நடந்ததுன்னா இந்த இதுக்கு வந்து என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இஃப் எம்ஜேஓ என்டர்ஸ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா பை 29th. This is the surface wind which moves towards East Africa and then hits back and comes to Southeast Arabian Sea, and you can see a vortex can develop over Southeast Arabian Sea along the coast of Kerala. So this is the condition which will bring southwest monsoon onset during that time over Kerala. So my final interpretation is MJO has to enter phase 1 or 2 if cyclone has to form by month end. I don't know how fast it is going to happen. Definitely models are not supportive at the moment because it is still in West Pacific, and it has to from West Pacific it has to enter
Western Africa and then Eastern Africa, so it will take time. Kelvin moving strong towards East Indian Ocean, but in Arabian Sea it is very weak. The strength of Kelvin is showing that it's not going to change in near future towards Arabian Sea. So Arabian Sea is going to remain stable. So I once again we once again require NJO, Kelvin, or Rossby kind of wave to increase SST and atmospheric coupling for a cyclone to form. Definitely, we need at least two of these waves to form for a cyclone in Arabian Sea. Will it happen in a week's time? Will NJO arrive by 29th in phase 1 or 2? That's the big question. So I am at present expecting a monsoon onset vortex over southeast Arabian Sea by 29 or 30th May. ஸோ முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்ஜிஓ முதல்ல ஃபேஸ் ஒன், அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா அல்லது இந்திய மேற்கு இந்திய பெருங்கடலுக்கு வரணும் மாத கடைசியில். அப்போ தான் ஒரு புயல் உருவாகும். கெல்வின் அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிழக்கு இந்திய பெருங்கடல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அது ஸ்ட்ரென்த்து குறைஞ்சா கூட அரபிக்கடலில் அதனோட தாக்கத்தை காமிக்குமா அடுத்த 4-5 நாட்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். ஏன்னா என்ஜிஓ வந்து இப்போ தான் மேற்கு பசிபிக்கில் இருக்குது. அது வந்து சுற்றி மேற்கு ஆஃப்ரிக்கா வந்து கிழக்கு ஆஃப்ரிக்கா வரணும். ஸோ இட் வில் டேக் டைம். அது வந்து நிறைய டைம் ஆகும். ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து என்ஜிஓ, கெல்வின் இல்லாட்டி ராஸ்பி மாதிரி ஒரு மிகப்பெரிய அலை வேணும் ஒரு புயல் உருவாகிறதுக்கு. ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை 4-5 நாளுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை ஒரு சுழற்சியை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காற்றின் வேகம் அதிகரிப்பதால் தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு சுழற்சியை உருவாக்கும். மே 29ஆம் தேதிக்கு அப்புறம் கேரளாவில் மழை வந்து அதிகரிக்கும். மேபி மே 31 ஆர் ஜூன் 1 வாக்கில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ southwest monsoon to set in over Kerala and South Tamil Nadu between May 30 and June 2nd. தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தென் தமிழகத்திலும் மே 30 ஜூன் 2ஆம் தேதிக்குள் துவங்க வாய்ப்பு இருக்குது என்பது தான் இப்போதைக்கு என்னுடைய கணிப்பு. நான் புயல் பக்கம் போகவே இல்லை. காரணம் வந்து புயல் உருவாவதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அது இப்போதைக்கு இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் எ சைக்ளோன் ஹியர். ஐ எம் கோயிங் வித் vortex, that is monsoon vortex, which is going to form over Southeast Arabian Sea. Definitely monsoon onset between May 30 and June 2nd over Kerala and South Tamil Nadu. So thanks for this opportunity, for spending some time here. Please subscribe to my channel in YouTube. நன்றி நண்பர்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.